ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டே 2 சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோம்னா 9th 10th புக்கில் மட்டும் இருக்க அறிவை விரிவு செய் 6th to 8th இல்லை 9th 10th இருக்குது. பட் இதிலேருந்து கொஷின்ஸ் நிறைய டைம் ரிப்பீட்டடாகவே வந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சொல்லித்தரேன், சரிங்களா? அதாவது நீங்கள் மெமரி பண்ண தேவையில்ல, கொஷின் பேப்பரில் இந்த கொஷினை பார்த்தாவே டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஷார்ட்கட்டோட சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் 9th 10th ரெண்டுமே கவர் ஆகும். ஒவ்வொரு யூனிட்லேயும் திறன் அறிவோம் அந்த பகுதியில் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, மேம் சோஷியல் சயின்ஸ் மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 21 டே சேலஞ்சில் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இது 3 வரும். நெக்ஸ்ட் 21 டேஸ் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இது கவர் ஆகும், சரிங்களா? அதாவது சயின்ஸ் மேஜர் இருக்கவங்க அந்த 60 மார்க், மேக்ஸும் சயின்ஸும் 60 மார்க்ஸ் வரும். சோஷியலுக்கு 60 மார்க்ஸ் அப்படியே வந்துடும், சரிங்களா? இது வந்துட்டு இந்த 21 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 21 டேஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி நம்ம பிரித்து படிக்கும்போது தெளிவாகவும் ஆழமாகவும் படிக்க முடியும். அதனால தான் 2ஆக பிரிச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ கிளாஸ் பார்க்கலாம். மறக்காமல் எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ராபர்ட் கால்டுவெல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒப்பிலக்கணம் நமக்கு கிளாஸில் இலக்கணம் கேட்டால் நமக்கு மற்ற எல்லாமே தமிழில் ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த இலக்கணம்னா கொஞ்சம் தடுமாறுவோமா? அப்போ ராபர்ட்டுக்கு இலக்கணத்துலேருந்து கொஷின் கேட்டால் கால் வெல வெலன்னு நடுக்கும். கால்டுவெல் இருக்கா, அப்போ கால் வெல், கால் வெல வெலன்னு நடுக்க ஆரம்பிச்சிரும். யாருக்கு? ராபர்ட்டுக்கு. அப்போ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு வரும்போது இலக்கணத்துலேருந்து கொஷின் கேட்டால் ராபர்ட்டுக்கு கால் வெல வெலன்னு நடுக்க ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட்டு மொழிபெயர்ப்பும் ஒழிபெயர்ப்பும், மனவை முஸ்தபா. இங்கே மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்களா, இங்கே முஸ்தபா கொடுத்துருக்காங்களா, இதுதான் ஷார்ட்கட்டு. நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா, முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வெரி முஸ்தஃபா அப்படின்னு ஒரு சாங் வருது இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா எப்படி வரும்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, டோன்ட் வெரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அது இங்கிலீஷ் வேர்டு தெரியாதவங்களாம் என்ன கேட்பாங்க, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? இந்த கிராமத்தில் வயசாக இருக்கவங்கலாம். அப்போ நம்ம அதை மொழி பெயர்த்து தானே சொல்லணும். டோன்ட் வரினா கவலைப்படாத முஸ்தஃபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு, அதுதான். அப்போ முஸ்தஃபா அப்படின்னா நமக்கு அந்த சாங் ஞாபகம் வரணும், முஸ்தஃபா சாங்கு. அதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கிறதுனால அதை மொழிபெயர்ச்சி தான் சொல்லுவோம். அப்புறம் காலம் நம் தோழன் முஸ்தஃபா அது நார்மலாகவே நமக்கு வந்துடும். அப்போ அது ஒளிபெயர்ப்பு, அது தமிழில் தானே இருக்குது, அதனால். அப்போ மொழிபெயர்ப்பு ஒழிபெயர்ப்புனா மனவை முஸ்தஃபா. தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ், என் சொக்கன். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா கையேடு. கையேடுன்றத கைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொக்கன் அப்படின்றத மக்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் கைடு, தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ். இப்போ மாணவர்களுக்கு எந்த மாதிரி மாணவர்களுக்கு கைடு தேவைப்படும்? தமிழ் ஈஸியான சப்ஜெக்டு, அந்த சப்ஜெக்ட்டுக்கே கைடு வேணும்னா அப்போ அந்த மக்க பசங்களுக்கு தானே தேவைப்படும். தமிழுக்கு கைடு நாங்கள் எல்லாருமே தாம்மா வச்சு படித்தோம், அப்போ நாங்கள்லாம் மக்காமா அப்படின்னு கேட்குறீங்களா? நானும் தமிழ் கைடு யூஸ் பண்ணி தாங்க படித்தேன், ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், சரிங்களா? தமிழ்நடை கையேடு அப்படின்றது கைடு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த சொக்கன்றதை மக்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ், என் சொக்கன். இன்றைக்கி மட்டும் என்னோடய வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 70% கோல்ட், 30% ஃபீவரிஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது. எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இப்போ வீடியோ போட்டேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. கேர்ள், என்ன உடம்பு சரியில்லைன்னு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி லைக் கேட்குறியா அப்படின்றீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, அப்படியும் வச்சுக்கலாம். கிளாஸ் பார்க்கலாம். இப்போ யூனிட் 2ல் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஈஸியானதாக தான் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச ஆத்தர்ஸ் தான். அதனால் இதுக்கு அதிக ஷார்ட்கட் தேவைப்படாது. அழகின் சிரிப்பு, பாவேந்தர் பாரதிதாசன் எல்லாருக்குமே தெரியும். தண்ணீர் தண்ணீர், கோமல் சுவாமிநாதன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சுவாமிக்கு ஃபஸ்ட்டு எதில் அபிஷேகம் பண்ணுவாங்க? தண்ணியில். தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் செய்வாங்க. இங்கே தண்ணீர் தண்ணீர்னு 2 டைம் இருக்குது, இங்கே தண்ணீர் தேசம்னு இருக்குது. இதை எப்படி நான் ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறது அப்படின்னு முறைக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது எந்த அபிஷேகம் பண்ணாலும் தண்ணியை தான் ஊற்றுவாங்க. இப்போ குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணாலோ பாலில் தயிரில் எது பண்ணாலும் அந்த அபிஷேகம் முடிஞ்சதும் அடுத்தது தண்ணி ஊற்றிட்டு தான் மற்ற அபிஷேகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தண்ணீர் தண்ணீர், சாமிக்கு அபிஷேகம் பண்ணாவே தண்ணீர் ஃபஸ்ட்டு நிறையா இருக்கணும். அப்போ கோமல் சுவாமிநாதன், ஓகேங்களா? தண்ணீர் தேசம், தண்ணீர் தேசம்னா வைரமுத்து.
இது எப்படின்னா தண்ணீர் தேசம். இந்த தேசத்தில் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்குது. ஏன்னா 3 பங்கு கடலால் தானே சூழ்ந்திருக்கு. அப்போ அதுக்கு கீழே எவ்வளோ முத்து இருக்கும், நிறைய தானே இருக்கும். அப்போ தண்ணீர் தேசம், 3 பங்கு கடல். தேசம்னா எல்லா நாடுகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாம் தண்ணியிலால சூழ்ந்திருக்கு. அப்போ அதுக்கு கீழே நிறைய முத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? வாய்க்கால் மீன்கள், இறை அன்பு. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா வாய்க்கால் மீன்கள் தான். இது வந்து இறை அன்புன்னு இருக்கா, இறை ப்ளஸ் அன்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்க்காலில் மீன்கள் போச்சுன்னா அதை வந்து ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம். ஏரி, ஆறு, கடல் இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளால் மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வாய்க்கால்லனா ஈஸியாக பிடிச்சிடலாம்ல. ஆனால் அதுங்களுக்கு மேலே நம்ம ரொம்ப அன்பு செலுத்தி, மீன் மேலே போய் அன்பு செலுத்திடலாமா, என்னம்மா பேசுகிற, பாவம் இல்லை, குட்டி குட்டியாக இருக்குது, இருக்கட்டும் விட்டுறலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி தெரியும், இறைவன் மாதிரி தெரியும். அப்போ மீன்கள் மேலே நமக்கு அன்பு இருந்துச்சுன்னா அந்த மீன்கள்லாம் நம்மளை என்ன நினைக்கும், இறைவன், பரவாயில்லையே நம்ம இறைவன்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்லாம் நம்ம கிடையாது, ஷார்ட்கட்டுக்காக. அப்போ மீனெல்லாம் நினைக்கும், அப்பா நம்மளை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அப்போ வாய்க்கால் மீன்கள், இறை அன்பு. ஏன்னா வாய்க்காலில் மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மீனை கூட நம்ம விட்டுட்டோம்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி தெரியும். அவ்வளோதான். நெக்ஸ்ட், மழைக்காலமும் குயிலோசையும். இது வந்து மா கிருஷ்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது ஈஸி தான். இப்போ கிருஷ்ணர் கையில் என்ன இருக்கும், புல்லாங்குழல் இருக்குமா. கிருஷ்ணர் வந்துட்டு புல்லாங்குழல் ஊதுனாருன்னா அவரை சுற்றி மயில்கள், குயில்கள் எல்லாமே வந்து அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி, பசுமாடுகள்லாம் அப்படியே வந்து கூட்டமாக நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு நல்ல மழைக்காலம். அப்போ குயிலோசை நல்லா கேட்டுச்சு. அவரோட புல்லாங்குழல் இசைக்கு ஈக்குவலாக குயில்களும் பாட்டு பாடுச்சு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழர் நாகரிகமும் பண்பாடும், தட்சிணாமூர்த்தி. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தட்சிணாமூர்த்தினா நம்ம குரு பகவான், அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவோட வேலை என்ன, எல்லாருக்குமே எல்லாமே சொல்லி தரது தான். அப்போ நம்ம தமிழர்களுக்கு நாகரிகமும் பண்பாடும் சொல்லி கொடுத்தவங்க எல்லாமே தட்சிணாமூர்த்தி தான் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட்டுக்காக மட்டுமே, எந்த மதத்தையும் புண்படுத்துவதற்காக அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தில் இருக்க காடும் கிரேட்டு தான். எல்லாருக்குமே நல்லா சொல்லியிருப்பாங்க. ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ தமிழர் நாகரிகம், அவங்களுக்கு நாகரிகமும் பண்பாடும் சொல்லி கொடுத்தது தட்சிணாமூர்த்தி அப்படின்றத வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டாலோ இல்லை செகண்ட் ஒன் கேட்டாலோ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிக்கணும். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். இங்கே பாருங்க, தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. தமிழக வரலாறு, தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா. அது வந்து ராசமாணிக்கனார். இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா, தமிழர்களோட வரலாறுல யார் அதிகமாக இடம் பெற்றிருப்பாங்க, ராஜாக்கள். சரிங்களா? தமிழர்களோட வரலாறு எடுத்து பார்த்தாக்க அதில் வந்து சேரன், சோழன், பாண்டியன் அது மாதிரி எல்லா ராஜாக்களும் இடம் பெற்றிருப்பாங்க. அப்போ தமிழக வரலாறுனா ராஜா, தமிழர் பண்பாடுனா அது மாணிக்கம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ தமிழக வரலாறு ராஜா, தமிழர் பண்பாடு மாணிக்கம் மாதிரி இருக்கும். ராஜ மாணிக்கனார். புரியுதுங்களா? இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தமிழர்ன்றது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு, தமிழர்ன்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தமிழருக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுத்தது தட்சிணாமூர்த்தி சாமி. தமிழக வரலாறுல யார் இடம் பெறுவா, ராஜா. தமிழர் பண்பாடு எப்படி இருக்கும், மாணிக்கம் மாதிரி இருக்கும். இப்போ இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தோட பறவைகள், ரத்தினம். பறவைகளை குறிக்காது. பறவைகள்னா தமிழ் செவ்வியல் இலக்கியத்தை நிறைய பேர் தமிழ் அறிஞர்கள் எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் சேர்த்த தொகுப்பு தான் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த புக்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து எழுதினவர் ஒரு ரத்தினமாக தானே இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்க காலம். இது வந்து ராஜன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சங்க காலம்னாவே சங்க காலத்தில் யார் வாழ்ந்தாக்கள், யாரோட ஆட்சி காலம், ராஜாக்களோட ஆட்சி காலம். அப்போ சங்க காலத்தில் யாரோட ஆட்சி காலம், ராஜாக்களோட ஆட்சி காலம். தமிழர் சால்பு அப்படின்றத ஷாலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் மேலே போடுவாங்கல்ல ஷால், அது. அப்போ வித்யானந்தன். அப்போ வித்யாவுக்கு கடைக்கு போனால் நிறையா ஷால் கலெக்ஷன் கலராக எடுக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம யூனிட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு
இயல் 4ல் வந்துட்டு நமக்கு கொடுக்கல, இயல் 5ல் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஓய்ந்திருக்கல் ஆகாது, அதாவது கல்வி சிறுகதைகள். இது எழுதுனது, இதை தொகுத்தது யாருன்னா அரசி ஆதி வள்ளியப்பன். இதுக்கு ஷார்ட்கட்டு தேவைப்படாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓய்ந்திருக்கல் ஆகாது, அதாவது கல்விக்கு ஓய்வுன்றதே கிடையாது, சாகர வரைக்கும் படிக்கலாம். சரிங்களா? அப்போ ஓய்ந்திருக்கல் ஆகாது அப்படின்னா கல்வியை பற்றின சிறுகதைகள். இதை தொகுத்தது யாருன்னா அரசி ஆதி வள்ளியப்பன். இந்த ஆதி வள்ளியப்பனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த அழவள்ளியப்பா குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, அழவள்ளியப்பா அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆதி வள்ளியப்பன். அப்போ அவன் குழந்தைகளுக்கு பாடல் எழுதினது அழவள்ளியப்பா, அதே சமயம் குழந்தைகளுக்கான கல்வி சிறுகதைகளை எழுதினது ஆதி வள்ளியப்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐமாத்தவ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முதல் ஆசிரியர். இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போன உடனே கொஞ்ச நாளையில் அவங்க வந்து தன்னை தானே டீச்சராக நினச்சிக்குவாங்களா? அப்போ மற்ற குழந்தைங்கள உட்கார வச்சு லீவ் டேஸ்லலாம் பாடம் எடுப்பாங்க. ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு செவுத்தில் வந்துட்டு ஏபிசிடி எழுதி ஏ பி அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ அவங்க சொல்லித்தர்றது எப்படி இருக்கும்? சிங்கிஸ்கான் மங்கிஸ்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது சிங்கி மங்கி பேச்சு பேசுவாங்க, அதாவது செல்லமாக பேச்சு பேசுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஷார்ட்கட்டு நீயும் சொல்கிற பாருமா அப்படின்றீங்களா? எங்கே பண்ணுறது, நமக்கு ஞாபகம் வரணுமே, அதுக்காக தான். அப்போ முதல் ஆசிரியர் சிங்கிஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குழந்தைங்க உச்சரிக்க இயலாமல் ஒரு அழகு தமிழில் பேசுறது சிங்கிஸ்கான் மங்கிஸ்கான் மாதிரி இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வியில் நாடகம். கல்வியில் நாடகம் போடக்கூடாது. கல்வி நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருந்தோம்னா, படிக்கிற விஷயத்தில் ட்ராமா பண்ணால் வீட்டில் ஒரு பிரளயமே வந்துடும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா பையன் படிக்கிறேன்னு ஏமாத்திட்டே வந்துட்டு பப்ளிக் எக்ஸாமில் மார்க் ஒழுங்காக எடுக்கலன்னா அண்ணாகும், ஒரு பெரிய பிரளயமே வந்துடும். வீட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன பிள்ளைய பார்த்துட்ட இப்படி மோசமாக மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு திட்டுவாங்கல்ல, அதான். மலாலா கரும்பலகை யுத்தம். லாலான்றத நானா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது கரும்பலகை யுத்தம். போர்டில் யாராவது வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டா, இந்த சின்ன லோயர் கிளாஸில் இருக்க குழந்தைங்களாம் நான் எழுதுறேன் மிஸ் அப்படின்னு ஓடி வந்து எழுதுவாங்களா? அதாவது பிளாக் போர்டுக்கு ஒரு பெரிய சண்டே நடக்குமா, மிஸ் நான் ஃபஸ்ட்டு எழுதுறேங்க மிஸ், நான் தாங்க மிஸ் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். அப்பா அம்மா இங்கே லாலான்றத நான் எழுதுறேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நட்பு காலம் அறிவுமதி. இங்கே வந்து நட்பு காலம்னா நட்பு வந்து எப்படி வரும்? இவன் அறிவானவன், இவனுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்து வராது. நட்பு எல்லாருக்கிட்டேயுமே நமக்கு யாரும் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட நம்ம ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அவங்களுக்கு அறிவு இருக்கா மதி இருக்கா அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். நட்பு அறிவெல்லாம் யோசிக்காது. நட்பு அவங்களோட நற்குணத்தை மட்டும்தான் பார்க்கும். அப்போ நட்பு காலம்னா கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிருபானந்த வாரியார் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர். அவர் வந்து நல்ல சொற்பொழிவாளர், ஒரு சிறந்த மனிதர் தானே அவர். அப்போ அவருக்கு வந்து திரு அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்கலாமா? திருன்னா நம்ம யார் சொல்லுவோம்? ரொம்ப மதிப்பு மிகுந்த ஒரு உயர்ந்த மனிதர்களுக்கு தானே திருன்ற அடைமொழியை கொடுத்து சொல்லுவாங்க. அப்போ திரு கிருபானந்த வாரியார். இப்போ திருக்குறள் கதைகளை சொன்னது கிருபானந்த வாரியார். அவர் எங்கே போய் சொற்பொழிவாற்றினாலும் திருக்குறளை பற்றி ஒரு கதை சொல்லுவார் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கையா உலகே ஒரு உயிர். இது யாருன்னா ஜேம்ஸ். இங்கே வந்து ஜேம்ஸ் இருக்கிறத ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜேம்ஸ் பாண்ட் மட்டும் அவரோட ஃபிலிமில் அவரை எத்தனை தாட்டி சுட்டாலும் அவருக்கு உயிரே போகாது, மறுபடியும் வந்துட்டே இருப்பார். அது எப்படின்னு தான் தெரியவே தெரியாது. அப்போ ஜேம்ஸ் அப்படின்னா ஜேம்ஸ் பாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கையா உலகே ஓர் உயிர். அவர் எத்தனை தாட்டி சுட்டாலும் உயிரோட வருவார். அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ன இருக்கும்? மேகம் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேகம். ஆகாயத்துக்கு அப்புறம் மேகமா? மேகத்துக்கு அப்புறம் தானே ஆகாயமே வரும். அப்படின்லாம் என்கிட்ட கொஷின் கேட்கக்கூடாது, சரிங்களா? தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பல மொழிகள் அப்படின்றத பழமொழி இல்லை பல மொழிகள். இந்த பழமொழி இருக்குல்ல, பல வகையான மொழி. அப்போ இந்த ஜகத்தில்
பல வகையான மொழிகள் இருக்குது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. பல மொழிகள் அப்படின்றது ஜகத்தில் நிறைய மொழிகள் இருக்குது. தமிழ் பல மொழிகள் அப்படின்றது தமிழ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய மொழிகள் இந்த நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெகநாதன், ஜெகம்னா என்ன சொல்லுவோம், உலகம் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த ஜகத்தில் தமிழ் மட்டும் இல்லாமல் பல வகையான மொழிகள் பேசப்படுது. நெக்ஸ்ட், இருட்டு எனக்கு பிடிக்கும், அன்றாட வாழ்வில் அறிவியல். இதை எழுதினது யாருன்னா தமிழ்ச்செல்வன். செல்வம் திருடணும்னா இங்கே செல்வன் அப்படின்னு இருக்கா, அதை செல்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் பொண்ணு பொருள் எல்லாம் நகைலாம் நிறையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் திருடுறதுக்கு நைட்டில் தானே வருவாங்க திருடங்க. அப்போ திருடங்களுக்கு இருட்டு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அங்கே செல்வம் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. பெரியாரின் சிந்தனைகள், வே. ஆணைமுத்து. இதுக்கு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம்னா பெரியார். பெரியாருக்கோட தொண்டர்கள் பெரும்பாலும் எந்த கலரில், அதாவது பெரியாரோட சிந்தனையாளர்கள் தொண்டர்கள்லாம் எந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கருப்பு கலரில். அப்போ ஆணைன்னா யானை. யானை என்ன கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். கட்சிக்காரங்கெல்லாம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்போ ஆணை கருப்பு கலரில் இருக்கும். என் அறிவு கொழுந்தே என்னம்மா யோசிக்கிற அப்படின்னு நீங்கள் திட்டுறது எனக்கு கேட்குது. அப்போ பெரியாரோட சிந்தனைகள், அவரோட பெரியாரோட கட்சிக்காரங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவரோட சிந்தனைகள் முத்து முத்தாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அஞ்சல் தலைகளின் கதை. இது மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. எஸ்பி சட்டர்ஜி, மொழிபெயர்த்தது வி. மு. சாம்பசிவன். நெக்ஸ்ட்டு, இது நெக்ஸ்ட் இருக்கிறது இம்பார்ட்டன்ட், ஏன்னா இங்கே தங்கைக்கு தம்பிக்கு அப்படின்னு 2 கேட்டிருக்காங்க, வரதராசன் அண்ணா. இதில் எது கேட்டாலும் 2 ஆப்ஷனுமே கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வரதராசனையும் கொடுக்கலாம், அண்ணனையும் கொடுக்கலாம். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே அண்ணா இருக்கா, இங்கே தம்பி இருக்குது, அண்ணன் தம்பி அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தம்பிக்கு எழுதுனது யார், அறிஞர் அண்ணா. அண்ணன் தம்பி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கைக்கு அது யாருன்னா மு. வரதராசனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம தங்கைங்களை எப்படி கூப்பிடுவோம், வா ஏ ராசாத்தி அப்படின்னு கூப்பிடுவோமா. அப்போ வா ராசன் ராசாத்தி, வா ஏ ராசாத்தி. தங்கைக்கு மு. வரதராசன். சிற்பியின் மகள் பூவண்ணன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிற்பி சிற்பம் செய்யும்போது அந்த சிற்பத்தில் இருக்கிற அந்த பூ வேலைப்பாடுகள் கூட அவ்வளோ அழகாக செய்வார். அப்போ சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்குனாருன்னா, அந்த காலத்து அந்த கோவிலில் சிற்பங்களை பார்த்துருக்கீங்களா, அதில் இருக்கிற பூ வேலைப்பாடுகளே ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அதில் சிற்பியின் மகள் அப்படின்னா பூவண்ணன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்பா சிறுவனாக இருந்தபோது ரஸ்க் ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் நல்லா ரஸ்க்கு சாப்பிடுவார். என்ன ரஸ்க்கு, அலெக்சாண்டர்ன்ற ஒரு ரஸ்க்கு, அந்த பிராண்ட் பேர் அலெக்சாண்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா சிறுவனாக இருந்தபோது ரஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அது அலெக்சாண்டர் ரஸ்க்கு. தமிழில் நான் முகமது ஷெரீப். இதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 9th ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 10th பார்க்கலாம். இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்குறோம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா, நம்ம ஏன் தமிழை காக்கணும் அப்படின்றது அதிலே இருக்குது. ஏன்னா தமிழில் மணிமணியான எழுத்துக்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது நம்மளோட கண்மணி போன்றது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, தவறின்றி தமிழில் எழுதுவோம். நன்னன், நல்லா அழகா. நன்னன் அப்படின்றத நல்லா அழகா அந்த மாதிரின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தவறின்றி தமிழில் எழுதுவோம், நல்லா எழுதுவோம். பச்சை நிழல், உதய சங்கர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உதயம்னா என்னது, சூரிய உதயம். அப்போ சூரியன் வந்துருச்சுன்னா பச்சை மரம், அதாவது பசுமையாக இருக்கிற மரத்தில் தானே நிழல் இருக்கும். நல்ல வெயில் வந்துருச்சுன்னா பாருங்க, நல்ல பசுமையாக இருக்கிற மரம் தான் அடர்ந்த நிழலை தரும். சரிங்களா. இலைகளே இல்லாமல் பசுமையாக இல்லாமல் காஞ்சி போன மரத்தில் நிழல் கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ பச்சை நிழல், பசு மரத்தில் நிழல் எப்போ கிடைக்கும், உதய சங்கர். உதயம்னா என்ன, சூரியன் வந்துச்சுன்னா நிழல் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. திருக்குறள் தெளிவுரை, வ.உ. சிதம்பரனார். இது நம்ம புக்லேயே இருக்குது. சிதம்பரனார் தான் திருக்குறள் தெளிவுரை அப்படின்ற நூலை எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. அப்போ இது ஈஸியாக தான் இருக்கும். சிறுவர் நாடோடி கதைகள், கி. ராஜநாராயணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சின்ன பசங்களோட நாடோடி கதைகள். அதாவது சின்ன பசங்கள்லாம் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சாக்க, சின்ன குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லும்போது பெரும்பாலும் அதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார்,
அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான். அப்போ சிறுவர் நாடோடி கதைகள், சிறுவர்களுக்கு கதை சொன்னாவே அதை வந்து ராஜா கதை தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆறாம் திணை. ஆறாம் திணை அப்படின்னா மருத்துவர் சிவராமன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? திணைனா திணை அரிசி. சிவராமன்னா வேற யாரும் இல்ல. ஒருத்தர் கொஞ்சம் ஃபேட்டா ஒருத்தர் வந்துட்டு கம்பு நல்லது, சோளம் நல்லது, சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாருல்ல. அதுதான் ஆறாம் திணை அப்படின்ற நூலை எழுதினது மருத்துவர் சிவராமன். சித்தா டாக்டர் அவரு. சரிங்களா? அப்ப திணை அரிசி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னது யாரு? சிவராமன் டாக்டர். ஓகேங்களா? குயில் பாட்டு பாரதியார். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஈஸி தான். அதோ அந்த பறவை போல முகமது அலி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பறவை மனிதர் நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம்ல. இப்போ டெட்டுக்கு படிக்கலனாலும் நாம ஸ்கூல் படிக்கக்குள்ள நம்ம படிச்சிருப்போம். பறவை மனிதர் யாருன்னா சலீம் அலி. ஐ திங்க் சலீம் அலி தான். அலின்னு லாஸ்டா வரும் அவரோட பேரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோ அந்த பறவை போல. அப்ப பறவைன்னு வந்தாவே இந்த முகமது அலி, இந்த அலின்றது ஞாபகம் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், உலகின் மிக சிறிய தவளை ராமகிருஷ்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராமருக்கு ஹெல்ப் பண்ணது என்னது? அணில் தானே. ஆனா ராமகிருஷ்ணருக்கு சிறிய தவளை ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. அப்ப ராமர் அப்படின்னு வருது இல்ல, அப்ப ராமருக்கு அணில், ராமகிருஷ்ணர்னு சிறிய தவளை, உலகின் மிக சிறிய தவளை. அந்த நூல் எழுதினது எம் ராமகிருஷ்ணர். ஈஸியா இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். நீலமணி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் என்ன சொல்லுவோம்? நிலம், நீர், காற்று அப்படி சொல்லுவோம்ல. அப்ப இங்க நீல அப்படின்றத நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட்ல வர்றது நிலம். அப்ப நீலமணி. திருக்குறள் தெளிவு. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ்ச்செல்வன். இதை மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. காலம். காலம் நமக்கே தெரியும். காலத்தை பத்தி சொன்னவர் இந்த ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா யாரை பார்க்குறோம்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்போ காலம்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிறந்த சிறுகதைகள் 13. நீங்கள் கோஸ்ட் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து இந்த 13ன்ற நம்பர் வந்து கோஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் அந்த 13 நம்பரே இருக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த நம்பர் வந்து நியூமராலஜி படி அது வந்து ராசி இல்லாத நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ 13ன்றது ஒரு நெகட்டிவ் ரோலா. அப்போ இங்கே வள்ளி அப்படின்றத வில்லி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வில்லி கண்ணன் அப்படின்னா 13வது நம்பர். முறைக்கக்கூடாது. சரிங்களா? ஷார்ட்கட்டுக்காக வள்ளிக்கண்ணன். அப்போ வள்ளின்றத வில்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 13னாவே நெகட்டிவ். 13னா நெகட்டிவ்னு நான் சொல்லலை, பேசிக்காகவே நியூமராலஜியில் இருக்குது, அதுக்காக சொல்ல வந்தேன். ஓகேங்களா? குட்டி இளவரசன். குட்டி இளவரசன் யார்? ஸ்ரீராம். அதாவது ராமர். அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஒரு இளவரசனாக தானே இருந்தார். அதுக்கப்புறம் தான் ராஜாவா அரியணையாருக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வந்து அப்புறம் ஃபைனலாக ஆனார். அப்போ குட்டி இளவரசன் ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி. தமிழில் எம்பி அகிலா. இங்கே ஆசிரியர் இருக்கா, அப்போ ஆர் வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அகில ஆசிரியரோட டைரியை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தக்கையின் மீது 4 கண்கள். கந்தசாமி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தக்கைனா என்னது? தக்கை எப்படி இருக்கும்? அதை பிரித்து பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காதுல்ல, ஒரு மாதிரி சக்கை மாதிரி சொல்லுவாங்கள்ல, தக்கையாட்டம் இருக்குது, காற்றே இல்லாமல் இருக்குது, அந்த பொருள் வந்து வெயிட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்றதானே தக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து வட்டார வழக்கு. அப்போ கந்தசாமி அப்படின்னு இருக்கிறது கந்தல். கந்த அப்படின்றது கந்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தக்கையை பிரித்து பார்த்தா கந்தல் கந்தலாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். திருக்குறள் கலைஞர் உரை. இங்கே கலைஞரே வந்துட்டாருங்களா? அப்போ கலைஞர் கருணாநிதி. கலைஞர் மு கருணாநிதி. நெக்ஸ்ட், நாட்டார் கலைகள். இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. ஆ பெருமாள். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். என் கதை. நாமக்கல் வே ராமலிங்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராமர் இருக்காருல்ல, அவர் வந்து ராமர் பாலம், அதாவது ஸ்ரீலங்காவுக்கு ராமர் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி மணலில் ஒரு லிங்கம் செஞ்சு
வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாலம் கட்ட ஆரம்பித்தார். அப்போ சிவலிங்கம், அந்த லிங்கம் வருதுங்களா, ராமர் லிங்கத்தை செஞ்சு அவர் வந்து அவரோட கதையை சொல்கிறாரு. எப்படின்னா ராவணன் சீதாதேவியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அவரோட கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ராமர் பாலம் கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சிவனோட அருள் வேணும் அப்படின்றதுக்காக. அப்போ என் கதை, அவரோட கதையை, ராமரோட கதையை சிவலிங்கம் கிட்ட சொல்கிறாங்க, லிங்கம் செஞ்சு. அதுதான் அப்போ என் கதை. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். இதை மெமரி பண்ணிக்கோங்க. நாற்காலிக்காரர், முத்துசாமிக்கு நாற்காலி இல்லாமல் இருக்க முடியாது. அவங்க வந்து நாற்காலியிலேயே உட்காந்துருக்கிறதுனால அவர் வந்து நாற்காலிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அறமும் அரசியலும் மு. வரதராசனார். இதில் வந்துட்டு ஷார்ட்கட் என்னென்னா அறமும் அரசியலும் வர, அதாவது அறம் நிறைந்தவர்கள் தான் அரசியலுக்கு வரணும். புரியுதுங்களா? அறம் நிறைந்தவர்கள் தான் அரசியலுக்கு வரணும். அப்போ அரசியலில் அறம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னது யார்? மு. வரதராசனார். அபி கவிதைகள், இதுலேயே அபி வந்துடுதுங்களா. எண்ணங்கள், எம்.எஸ். உதயமூர்த்தி. நல்ல எண்ணங்கள் உதயமாக வேண்டும். அப்போ உதய அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எண்ணங்கள் உதயமாகணும், அதுதான். அப்போ எண்ணங்கள்ன்ற நூலை எழுதினவர் எம்.எஸ். உதயமூர்த்தி. யானை சவாரி, யானை சவாரி யாருன்னா பாவண்ணன். இங்கே பாவண்ணன் அப்படின்றத பாகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யானையில் சவாரி செய்யணும்னா பாகனோட ஹெல்ப் வேணும். பாகனோட ஹெல்ப் இல்லாமல் யானையில் சவாரி செய்ய முடியாது. நெக்ஸ்ட் கல்மரம் திலகவதி. இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. திங்கள் அவ்வெண்ணிலவில். இது வந்து நான் முருகேச பாண்டியன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா அவ்வெண்ணிலவில், வெண்ணிலவுன்னா என்ன சொல்லுவோம்? முழு நிலவு. முழு நிலா தானே நல்லா பிரகாசமாக இருக்கும், வெண்ணிலா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த முழு நிலவு யாருக்கு உகந்தது? முருகேசன். முருகேசன்னா யார்? முருகன். முருகனுக்கு உகந்ததா? அப்போ தானே இந்த பங்குனி உத்திரம், தைப்பூசம் இதெல்லாம் வர்றது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பக்கத்துலேயே வர மாதிரியே வரும். அதுதான் நிலா, முழு நிலா. அதெல்லாம் வந்துட்டு பௌர்ணமி டைம் வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். முருகேசன், முருகேச பாண்டியன் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஷார்ட்கட்டை பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் அப்போ ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு மார்னிங் 5 o'clock டெஸ்ட் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.